சுவாமி, ஆச்சாரியர் எப்படி இருக்கிறார்? அவருடைய திருமேனி பாங்காக இருக்கிறதா? தாங்கள் எப்போது காஞ்சிபதிக்கு வந்தீர்கள்? இன்று காலைதான் வந்தேன். வந்ததும் நேராக உமது மடத்திற்குத்தான் சென்றேன். தாங்கள் கோயிலுக்கு சென்றிருப்பதாக சொன்னார்கள். ஸ்நானம் செய்து அனுஷ்டானத்தை முடித்தேன். உமது உதவியாளன் சாரதியை பார்த்தேன். என்ன ஒரு பணிவு! உமக்கு ஏற்ற சிஷ்யன்தான் அவன். தங்களால் கொண்டாடப்பட்டு அவன் பேறு பெற்றான் சுவாமி. அதானே, ஆச்சாரியரின் சீடர்களிலேயே மிகவும் கண்டிப்பானவர் என்றும் கடின சித்தம் உடையவர் என்றும் திருக்கோஷ்டி நம்பி சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவரே அந்த சாரதி கவர்ந்திருக்கிறானே. அடியேன் இப்படி இருப்பதற்கு ஆச்சாரியர்தான் காரணம். ஆச்சாரியரிடம் கடின சித்தமும் இருக்கும், கருணையும் பன்மடங்கு இருக்கும். அவருடைய சிஷ்யர்களில் பலர் ஆச்சாரியரின் கருணையை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதன்படி தாமும் இருக்க முயற்சி செய்கிறார்கள். உதாரணத்திற்கு கருணையின் பிறப்பிடமாக பெரிய நம்பியை சொல்லலாம். மேலும் பலரும் இருக்கின்றனர். ஆனால் அடியேன் ஆச்சாரியரின் கடின சித்தத்தை சுவீகரித்து கொண்டு அதன்படி நடக்க முயற்சிக்கிறேன். அதனால்தான் சில நேரங்களில் வைஷ்ணவர்களே அடியேனை கடுமையானவனாக பார்க்கிறார்கள். தங்களிடம் இருப்பது கடுமை அல்ல சுவாமி, கண்டிப்பு. பகவத் விஷயத்தில் ஆச்சார அனுஷ்டானங்களில் சாஸ்திர விதிமுறைகளை முறையாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அதை செய்வதால் அவர்களுக்குத்தான் நன்மை கிடைக்கப் போகிறது. கூடிய விரைவில் யார் மூலமாவது அற்புதமான ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி உமது கீர்த்தியை உலகம் அறியச் செய்ய போகிறான் அத்திகிரி வரதன். சரி, சன்னதிக்கு சென்று வரதனை சேவிக்கலாம், வாருங்கள். அவசியம் சேவிக்கத்தான் போகிறேன். அதற்கு முன்பாக நம் ஆச்சாரியார் ஒரு சேவையை பணித்திருக்கிறார். அதை முதலில் சொல்லிவிடுகிறேன். ஆச்சாரியர் ஒரு சேவையை தங்களிடம் ஒப்படைத்து காஞ்சிபதிக்கு அனுப்பினாரா? என்ன சுவாமி அது? அது வேறொன்றும் இல்லை. ஆச்சாரியார் தங்களை பார்க்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அதை தெரிவித்து உம்மை கையோடு அழைத்துச் செல்வதற்காகத்தான் அடியேன் காஞ்சியம்பதி வந்தேன். பார்த்தீர்களா நம்பிகளே, அடியேன் சொல்லவில்லை ஆச்சாரியார் உம்மை பற்றிய சிந்தனையில்தான் இருப்பார் என்று? அதற்கேற்றாற்போல் திருக்கோஷ்டி நம்பி சுவாமிகளும் ஆச்சாரியார் உம்மை அழைத்து வரச் சொன்னதாக இங்கு வந்திருக்கிறார் பாரும். பட்டரே, தாங்கள் சொல்வது உண்மைதான். ஆச்சாரியருக்கு எங்கள் அனைவரையும் விட சிவரை பற்றிய சிந்தனைதான் அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் இருக்கிறது நம்பி சுவாமிகளே. நல்ல சாஸ்திர பாண்டித்யம் உள்ள பிள்ளைகளை விட அதிகம் கற்றுணராத பாண்டித்யஹீனனாக உள்ள பிள்ளையிடம்தான் ஒரு தகப்பனின் கவனமும் அக்கறையும் பாவம் வருங்காலத்தில் இவன் என்ன பாடுபடப் போகிறானோ என்ற கவலையும் இருக்கும். ஆச்சாரியருடனே இருக்கும் நீங்கள் அனைவரும் ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களாகவும் சாஸ்திர ஞானமும் ஆச்சார அனுஷ்டானங்களில் ஊறியவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆனால் அடியேன் அப்படி இல்லை சுவாமி. பௌதிகத்தில் உழன்று கொண்டிருந்த அடியேனை ஆச்சாரியரின் கருணை என்ற படிகட்டின் மூலம் பக்தியில் மேலோங்கிச் செல்ல ஆச்சாரியர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த கடையேன் வழி தவறி விடாமல் தொடர்ந்து பகவத் சேவையில் ஈடுபட வேண்டுமே என்ற கவலையிலும் கருணையிலும் தான் ஆச்சாரியர் பல நேரங்களில் இந்த அடியேனை அவரது உயர்ந்த உள்ளத்தில் நினைவு கொள்கிறார். மற்றபடி உங்கள் அனைவருக்குமே தாசானு தாசன் அடியேன். இப்படியெல்லாம் இல்லை திருக்கச்சி நம்பிகளே. தன்னடக்கத்தில் நீர் இப்படி பேசுகிறீர். உண்மையில் ஆச்சாரியார் நினைப்பது என்ன தெரியுமா? ஆச்சாரியரின் மற்ற சிஷ்யர்கள், அதாவது அடியேனை போன்றவர்கள் கிரகஸ்தர்களாக குடும்பத்தாரோடு சேர்ந்து இருக்கிறோம். இடையிடையே ஆச்சாரியரிடம் சென்று அவருக்கு சிறிதளவு சேவையும் செய்கிறோம். ஆனால் நீரோ அப்படி அல்ல. சொந்த பந்தத்தோடு வாழாமல் அனைத்து சுகபோகங்களையும் துறந்து பிரம்மச்சாரிய நிஷ்டனாய் இருந்து ஆச்சாரியர் இட்ட வழக்காக வரதனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறீரே. உம்மை போன்ற உத்தமமான ஆச்சாரிய சேவையை யாரால் ஆற்ற முடியும்? அதை உணர்ந்துதான் உம்மேல் பெரும் கருணையோடும் உம் நினைவோடும் ஆச்சாரியார் இருக்கிறார். பாவம் அந்த திருக்கட்சி அடியேனையும் வரதனையும் விட்டால் அவருக்கு யார் இருக்கிறார்கள் என்று பரிவுடன் உம்மை பற்றி நினைக்கிறார். பார்த்தீரா, ஆச்சாரியார் உன் மீது வைத்திருக்கும் அன்பை சொன்னதும் உம் கண்கள் கலங்குகின்றன. இதுதான் ஆச்சாரியார் மீது உமக்குள்ள ஆழமான அன்பு. அது மட்டுமல்ல, அடியேனுக்கும் உம்மை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. வசதியாக ஒரு வாய்ப்பை ஆச்சாரியார் கொடுத்தார். அதை பயன்படுத்தி உம்மையும் வரதனையும் சேவிக்க ஓடோடி வந்துவிட்டேன்.
ஆனால் நாம் இன்றே ஸ்ரீரங்கம் புறப்பட்டாக வேண்டும். இன்றைக்கே வா. போட்டது போட்டபடி நிறைய சேவைகள் இருக்கிறது. உடனே கிளம்ப முடியுமா என்று தெரியவில்லையே. வரதனுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்கிறதே. அடியேன் அதற்கு திருக்கச்சி நம்பிகளே, ஏன் இவ்வளவு யோசிக்கிறீர்கள்? அதுதான் உங்களது சிஷ்யன் சாரதி இருக்கிறானே. உள்ள குறிப்பின்படி அவன் செயல்பட போகிறான். புஷ்ப கைங்கரியத்தை திறம்பட கையாண்டு பழக்கமுள்ளவன் தானே அவன். நீர் கவலைப்படாமல் போய் வாரும். ஆச்சாரியரை தரிசித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று ஏங்கிக் கொண்டிருந்ததை வரதன் ஏற்று இப்படி ஒரு வாய்ப்பை நல்கியிருக்கிறான். பிறகேன் யோசிக்கிறீர்? எதை பற்றியும் கவலைப்படாமல் புறப்பட ஆயத்தமாகும். புஷ்ப கைங்கரியத்தை சாரதி மூலம் அடியேன் செய்து வைக்கிறேன். சரி பட்டரே. வாருங்கள் சுவாமிகளே, வரதனை சேவிக்க செல்லலாம். நீரும் வாரும் திருக்கச்சி நம்பிகளே. தாங்கள் சென்று சேவித்துவிட்டு மடத்திற்கு வாருங்கள். அடியேன் ஸ்ரீரங்கம் செல்வதற்கான ஆயத்த ஏற்பாடுகளை செய்கிறேன். அதுவும் நல்லதுதான் சுவாமிகளே. உள்ளே வந்து வரதனை சேவித்ததும் புஷ்ப கைங்கரியத்தை மனதில் நினைத்து திருக்கச்சி நம்பிகள் ஸ்ரீரங்கம் புறப்படுவதற்கு மீண்டும் யோசிக்கவும் வழி இருக்கிறது. வரதனுக்கும் அவருக்கும் அப்படி ஒரு பிணைப்பு. சரி, அடியேன் சென்று வரதனை சேவித்து வாருங்கள் சுவாமி. வாருங்கள் வாருங்கள். அனைத்தும் இந்த வரதனின் ஏற்பாடு. என்னம்மா ஆண்டாள், இந்த நேரத்தில் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? முகத்தில் கவலை குறிகள் தெரிகிறது. இன்னும் தூங்கவில்லையா? எப்படி அப்பா தூக்கம் வரும்? ஐயம்பேட்டை சென்ற என் நகத்துக்காரர் இன்னும் திரும்பவில்லையே. ஓ, இதுதான் உன் கவலைக்கு காரணமா? குரேசன் என்ன இன்றே திரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டா சென்றான்? ஆமாம் அப்பா, இரவு வந்துவிடுவேன் என்றுதான் சொன்னார். ஏதோ நினைப்பில் சொல்லியிருப்பான். பொதுவாக இரவில் அவன் பிரயாணம் மேற்கொள்ள மாட்டான். ஐயம்பேட்டையிலிருந்து இங்கு வரும் பொழுது வழியில் கொள்ளைக்காரர்கள் வழிப்பறி செய்ய வாய்ப்புள்ளது. அதனால் இன்றிரவு அவன் வரமாட்டான். நீ உள்ளே போ. இல்லை அப்பா, என்னிடம் அவர் கூறியது நாளூரானுக்கு முத்துக்குமரனை அறிமுகம் செய்து வைக்க மட்டும்தான் போகிறேன் என்றார். வேறு யாரையும் சந்திப்பதாகவோ இல்லை வேறு எங்கும் செல்வதாகவோ எண்ணம் இல்லை. பொழுது சாய்வதற்குள் திரும்பி விடுவேன் என்றார். சரி, அதற்காக அதை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியுமா? அவன் என்ன சிறு குழந்தையா? சென்ற இடத்தில் ஏதாவது தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். தவிர அவன் நண்பனை பல மாதங்களுக்கு பிறகு சந்திக்கிறான். நேரம் போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். மேலும் முத்து இவனை கட்டாயப்படுத்தி ஓரிரவு தங்கிவிட்டு செல்லலாம் என்று வற்புறுத்தி இருப்பான். என் நகத்துக்காரருக்கு என்னை பற்றி தெரியும். நான் இங்கு கவலை கொள்வேன் என்று அவர் நன்கு அறிவாரப்பா. உன் கவலை அர்த்தமற்றது என்றுதான் அடியே நினைக்கிறேன். மற்றொரு விஷயத்தையும் நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். குரேசன் இப்பொழுதுதான் பிழைத்தெழுந்திருக்கிறான். அதனால் நெடுந்தூரம் பிரயாணம் செய்த களைப்பு கூட இருக்கலாம். அதனால் ஓய்வெடுத்துக் கொண்டு நாளை அதிகாலை புறப்பட்டு வருவான். நீ சென்று படுத்துக்கொள். பொதுவாக ஐயம்பேட்டைக்கு அவன் சென்றால் இரவு அங்கே தங்குவதுதான் வழக்கம். அப்பொழுது ஏன் என்னிடம் இன்றே வருகிறேன் என்று சொல்ல வேண்டும்? நான் எத்தனை தவித்து போவேன் என்று அவர் நினைத்து பார்த்தாரா? ஒரு சாதாரண விஷயத்துக்காக நீ மனதை போட்டு அலட்டிக் கொள்கிறாய். இல்லை அப்பா, நீங்கள் சொல்வதையே நான் வேறு விதமாக நினைத்து பார்க்கிறேன். இதுதான் முதன்முறையாக வெளியூர் செல்கிறார். அதனாலேயே என் பயம் அதிகரிக்கிறது. உனக்கு என்ன சமாதானம் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. அவளை நினைத்து உரலை இடித்தாற்போல் நீ தேவையில்லாத கற்பனைகளுக்கு இடமளிக்கிறாய். அமுதுண்டாயா இல்லையா? அவரை பார்க்கும் வரை எனக்கு பசியும் எடுக்காது, தூக்கமும் வராது. இப்படி சொல்கிறேனே என்று நினைத்துக் கொள்ளாதே. உன் எண்ணமே பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. ஒரு மனிதன் வெளியூர் சென்றிருக்கிறான். வியாபார நிமித்தமாக வெகு நாட்களுக்கு பிறகு தன் நண்பனை சந்திக்கிறான். நேரமாகிவிட்டது, நாளை செல்லலாம் என்று முடிவெடுத்திருக்கிறான். அவ்வளவுதான். இதற்காக நீ உறங்காமலும் அமுதுண்ணாமலும் இருந்தால் என்னவென்று சொல்வது? வாயிலை பார்த்து கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. இனி குரேசன் வரமாட்டான். நாளை அதிகாலை புறப்பட்டு மதியம் இங்கு வந்து விடுவான். என் மகனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ விபரம் அறிந்தவள், சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடியவள் என்று நினைத்தேன். குழந்தைக்குண்டான குணமுடையவளாக இருக்கிறாய். அப்பா,
சில சமயம் சில கவலைகளை விவரிக்க இயலாது. நம்மை அறியாமல் நம் மனதில் ஏற்படும் சங்கடங்கள் வரப்போகும் நிகழ்வுகளை பிரதிபலிக்கும். ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள். கூரேசன் இப்பொழுது எடுத்திருப்பது மறுபிறவி என்றே சொல்லலாம். அதுவும் எப்படி? பகவானின் ஆசியால் அந்த வரதனே வந்து திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மூலம் அவனை குணப்படுத்தி இருக்கிறார். அதனால் அவனுக்கு இனி ஒரு குறையும் இருக்காது. நீ மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியாக படுத்துக்கொள். உனக்கு என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நாளை கட்டாயம் அவன் திரும்பி வருவான். இதற்கு மேல் இங்கு இருக்காமல் உள்ளே போ. மன சமாதானத்துடன் போ. நீங்கள் கூறியது சற்றே தெம்பளிக்கிறது. கூறிய விஷயங்களும் நியாயமானதாக தோன்றுகிறது. பெத்த மனம் பித்து என்று சொல்வார்கள். கைப்பிடித்தவள் மனமும் பித்து என்று அவர்களுக்கு தெரியாது போலும். அப்பா, நீங்களும் கண் விழிக்காமல் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நாளை மதியத்திற்குள் வந்துவிடுவார் அல்லவா? கருணை கடலே, வருங்கால ஆச்சாரிய சீலரே, புவிக்கு நீர் ஆதாரம் போல் இந்த நாவிக்கு நீரே ஆதாரம். இன்னும் அடியேன் இவ்வுடலை தாங்கி நிற்கிறேன் என்றால் அது உம்மை நேரே தரிசிக்கும் அந்த நாளை எதிர்பார்த்துத்தான். அடியேனின் மனதிற்கு ஒன்று மட்டும் தெளிவாக புலப்பட்டு விட்டது. உம்மை தரிசிக்கப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதை அடியேன் உறுதியாக சொல்வேன். தயையின் பிறப்பிடமே, தங்களை தரிசிக்கப் போகும் காலம் நீண்டு விடாமல் அருள் பாலிக்க வேண்டும். ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் அடியேனின் உள்ளுரைந்து ஆசீர்வதிக்க, வருங்கால ஆச்சாரியரான தாங்கள் வெளியிலிருந்து அடியேனை ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி, தங்களை தரிசிப்பதற்காக திருக்கச்சி நம்பி சுவாமிகள் வந்திருக்கிறார். என்ன திருக்கச்சி நம்பிகளே, வைத்த கண் வாங்காமல் ஓலைச்சுவடியிலேயே லைத்து விட்டீர்கள் போலிருக்கிறது. ஆம் நம்பி சுவாமிகளே, லைத்துத்தான் போய்விட்டேன். நம் ஆச்சாரியரின் தெளிவான எழுத்தையும் நடையையும் கண்டு வியந்து போயிருக்கிறேன். அவர் எழுதிய இந்த சதுஸ்லோகி எனும் ஸ்தோத்திர தொகுப்பில் புதைந்து கிடக்கும் பொலிவான பல அர்த்த புஷ்டியுள்ள ஸ்லோகங்களும் தயை நிறைந்த மகாலட்சுமி தாயாரின் மீது அவர் கொண்டுள்ள பக்தி பாவத்தையும் கண்டு அடியேன் மெய்சிலிர்த்து நிற்கிறேன். பல வேத வேதாந்த புராண இதிகாசங்களின் சாரமான பல அர்த்த விசேஷங்களை நமது ஆச்சாரியர் இந்த ஸ்லோக தொகுப்பில் தெரிவித்திருப்பதை பார்த்தால் அவரது கடின உழைப்பும் ஆழ்ந்த சாஸ்திர ஞானமும் தெரிகிறது நம்பிகளே. அது மட்டுமா, இது போன்ற தொகுப்புகளை பூர்த்தி செய்வதற்காக பல நாட்கள் உறக்கத்தையும் துறந்து தன் தேகத்தையும் வாட்டமுறச் செய்து கொண்டிருக்கிறார். ஆச்சாரியர் தன் தேக நலனை பற்றி சிந்திக்காமல் இருப்பது அடியேனுக்கு மிகவும் கவலையை அளிக்கிறது. இதே நிலைதான் எங்கள் அனைவருக்குமே. அதனால் அவருக்கான சேவையை எங்களுக்குள் பிரித்துக் கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியை மேற்கொண்டு வருகிறோம். மடத்து நிர்வாக விஷயங்களை பெரிய நம்பி கவனித்துக் கொள்கிறார். ஆச்சாரியரின் ஆகார நியமங்களை மலராண்டானும் மாரநேர் நம்பியும் கவனித்துக் கொள்கிறார்கள். வெளியிலிருந்து ஆக வேண்டிய சில சரீர கைங்கரியங்களையும் மாரநேர் நம்பியை இழுத்து போட்டுக்கொண்டு செய்து வருகிறான். ஆச்சாரியர் புதிதாக எழுதப்போகும் பல தொகுப்புகளுக்கு ஏதோ அடியேனால் இயன்ற குறிப்புகளை சேகரித்து அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். கோயில் கைங்கரியங்களை அரையரும் தெய்வவாரியும் கவனித்து வருகிறார்கள். ஒப்பற்ற நம் ஆச்சாரியருக்கு செய்யும் சேவையில் நாம் நம்மை எவ்வளவு ஈடுபடுத்திக் கொண்டாலும் தகும். அதில் ஒரு ஆத்ம திருப்தியும் இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் ஏற்படுகிறது. உன்னை பார்த்ததில் அடியேனுக்கும் மிகவும் சந்தோஷம் திருக்கச்சி. வந்தனம் சுவாமி. சம்பிரதாய தூண்களாக நின்று ஸ்ரீ வைஷ்ணவ கொள்கைகளை தாங்கி பிடிப்பீர்களாக. எழுந்திருங்கள்.
திருக்கச்சி நம்பி, அடியேன் அழைத்தேன் என்றதும் உடனே புறப்பட்டு வந்து விட்டாய் போலிருக்கிறதே. மிக்க நன்றி. அபச்சாரம் அபச்சாரம். சுவாமி, தாங்கள் கட்டளையிட்டதும் இங்கு வரவேண்டியதுதான் அடியேனின் தலையாய கடமை சுவாமி. தலையாய கடமை உண்மைதான். கடமையோடு நீ மற்றொரு பெரும் பொறுப்பையும் பெரிதும் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே. வரதனுக்கு நித்திய கைங்கரியம், ஆலவட்டம் என்று உன்னதமான சேவையில் இருக்கிறாயே. அதை போட்டது போட்ட மாதிரி விட்டுவிட்டு உன்னால் வர முடியாதே. வரதனும் உன்னை வெளிதேசம் செல்ல அனுமதிக்க மாட்டானே. வாஸ்தவம்தான் சுவாமி. இருப்பினும் அடியேனின் ஆச்சாரியரை காண வேண்டும் என்ற விருப்பத்திற்கு அவ்வரதன் மறுப்பேதும் சொல்வதில்லை. திருக்கோஷ்டி சுவாமிகளை காஞ்சிமதியில் சந்தித்தது தங்களின் அழைப்பை பற்றி கேள்விப்பட்டது என்று இரட்டிப்பு சந்தோஷத்தில் அடியேன் இருக்கிறேன். நல்லது. திருக்கோஷ்டி, நீ உன் ஊரை விட்டு புறப்பட்டு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. பிரயாண களைப்பை ஓரளவு தணித்துக் கொண்டு சீக்கிரமே உன் கிரகத்திற்கு புறப்பட ஆயத்தமாகு. பாவம், உன் கிரகத்திலும் உன்னை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. திருக்கச்சி நம்பிகளே, அடியேன் இப்போது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். பிறகு வந்து தங்களை சந்திக்கிறேன். பாருங்கள் சுவாமி. திருக்கச்சி, உன்னிடம் சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும். உட்கார். உன் கைங்கரியமெல்லாம் செவ்வனே போய்க் கொண்டிருக்கிறதா? உற்சவங்கள் எல்லாம் குறைவின்றி நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? தங்களின் ஆக்ஞையால் அனைத்தும் சிறப்பாகவும் பூரணமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அடியேனின் ஆக்ஞையின்படி நீ செய்து வரும் சேவை நல்ல விஷயம்தான். அதேபோல் அடியேனின் ஆக்ஞை இல்லாமலேயே சம்பிரதாயத்திற்கு ஒரு பெரிய உபகாரத்தை சீரும் சிறப்புமாக செய்து வருகிறாயே. அதை பற்றி பேசி பாராட்டலாம் என்றுதான் உன்னை இங்கு அழைத்தேன். சுவாமி, தங்களின் ஆக்ஞை இல்லாமல் அடியேன் தன்னிச்சையாக எதுவும் செய்வதில்லையே. அனைத்தையுமே அடியேனின் ஆக்ஞையின்படிதான் செய்ய வேண்டும் என்பதில்லை. சில சமயங்களில் சில நற்காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று அந்த பகவானே ஹிருதயத்தில் சைத்திய குருவாக இருந்து நம்மை வழி நடத்துவான். அப்படி வரதனின் வழிகாட்டுதல் படி ஓர் ஒப்பற்ற சம்பிரதாய சிகாமணிக்கு நீ அடைக்கலம் கொடுத்து ஆதரித்து வருகிறாயே, அதைச் சொன்னேன். சிகாமணி, பொக்கிஷம் என்று அடியேன் யாரை குறிப்பிடுகிறேன் என்று உனக்கு புரிந்திருக்குமே. இல்லை சுவாமி. ராமானுஜன். உமது உதவியாளன் சாரதியை பார்த்தேன். என்ன ஒரு பணிவு! உமக்கு ஏற்ற சிஷ்யன்தான் அவன். வித்தார்த், ஐஸ்வர்யா, பூஜா இவர்களின் பலமான நடிப்பால் குற்றமே தண்டனை விடுதலை.